வணக்கம் நெருப்பு தமிழன். ஆனால் ரோபோ சங்கர் மரணம் அடைஞ்சிட்டாரு. வயசு 46 தான். அதனால எல்லாருக்கும் ரொம்ப ஈவு இறக்கம் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு இதை நான் குத்தி காட்டுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அண்ணன் அதிகமான மதுப்பிரியர். அதிக சாராயம் குடித்ததுனால அவருக்கு 2 லிவரும் போயிடுச்சு. அதற்கப்புறம் தடுமாறி அந்த கல்லீரலை மனைவியினுடைய போராட்டத்திற்கு பிறகு காப்பாற்றினாங்க. மீண்டும் மறுபடியும் இப்போ கடந்த மாதம் சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் குடித்ததாக சொல்லப்படுது. இப்போ மறுபடியும் அவர் குடித்ததுனால தான் மறுபடியும் அவருக்கு கல்லீரல் ஒட்டுமொத்தமாக 2ம் செயலிழந்து போச்சு. ஒரு முறை கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதற்கப்புறம் ஒரே ஒரு சின்ன வாய்ப்பை கொடுக்கும். நீங்கள் மது அருந்தாமல் இருக்கணும். திருப்பி சாராயத்தை தொட்டிங்கன்னா அந்த சாராயம் விஷம் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த நேரத்துலையும் உயிர் போயிடும். இதுதான் மிக முக்கியமான காரணம். என்னடா இந்த நேரத்தில் எரிரத்தியில் எண்ணெயை ஊற்றுறீங்கன்னு நினைக்க வேண்டாம். அண்ணன் மாதிரி 46-47 வயசில் முத்துக்குமார் அண்ணன் மரணம் அடைந்தார். அவரும் ஒரே பெரிய சாராய குடிகாரன் தான். அதே போல் சினிமாவில் புகழ்பெற்ற சினிமா இயக்குனராக இருந்த ஐயா மணிவண்ணன் அவர்கள், அவரும் பெரிய குடிகாரன் தான். அவரும் குடிச்சு கடைசியில் அவரும் மண்டையை போட்டார். அதற்கப்புறம் ஒரு நடிப்பிற்கே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஐயா நடிகர் ரகுவரன் அவர்கள் தான். நடிகர் ரகுவரன் அவர்களும் சாராயத்தை குடிச்சு மண்டையை போட்டார். அதற்கப்புறம் இந்த கலியுக காலத்திலையும் கர்ணனாக வள்ளலாக வாழ்ந்தவர் அன்னை மயில்சாமி அவர்கள். மயில்சாமி அண்ணனை பற்றி மயில்சாமி உதவின்னு எவங்கிட்ட போனாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய உதவி மயில்சாமி அண்ணன். கடைசியாக அவரும் திருவண்ணாமலைக்கு போனவர் போயே சேர்ந்துட்டார். அவரும் ஒரே குடிகாரர் தான். இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக, இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு கதாநாயகனாக திகழ்ந்தவர் கலைவாணர் ஐயா சின்ன கலைவாணர்னு சொல்லக்கூடிய விவேக் தான். கொரோனா ஊசியை போட்டுட்டு பேசாமல் இருக்காமல் தண்ணியை போட்டார். அவரும் போய் சேர்ந்துட்டார். அதற்கப்புறம் ஒரு இயக்குனர், பாரத ராஜாவினுடைய துணை இயக்குனராக இருந்த ஐயா அவர்கள் நம்ம பல படங்களில் பார்த்தோம். அவரும் சமீப காலங்களில் இறந்து போனார். இப்படி குடிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிச்சு செத்து போனாங்க. இன்றைக்கு ரோபோ சங்கரும் குடித்து அதிலிருந்து மீண்டு கல்லீரலிலிருந்து மீண்டும் தன்னை காப்பாற்றிக் கொள்வார் அப்படின்னு எதிர்பார்த்த போதும் மீண்டும் குடித்தார். அதனால் அவர் மீண்டும் பயனின்றி மரணம் அடைந்து விட்டார். குடிக்காதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற 95% பேரும் குடிக்கிறோம், அப்படி தான் குடிப்போம், குடிக்காத எவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதற்கப்புறம் குடித்த ஒருத்தனுக்காக நம்ம எல்லாம் கவலைப்படுறதில்ல. என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்போம். அதுக்கப்புறம் புகழ் வணக்கம், கண்ணீர் வணக்கம், என்ன வணக்கம் போட்டாலும் சரி, என்ன கத்தினாலும் கதறினாலும் திரும்பி வரப்போகிறதில்ல. அதனால் தயவு செய்து குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் எவனும் கேட்க போகிறதில்ல.